பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம், அதில் 3ஆம் அதிகாரம், அதில் 25ஆம் வசனம். அப்போஸ்தலர் 3:25, அதில் பின்பகுதி கடைசி பகுதி. அதில் பாருங்களேங்க, நம்முடைய முன்னோர்களோடு பண்ணின உடன்படிக்கைக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். இன்றைய தினம் ஓய்வு நாள் அன்று தேவன் உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், உங்கள்கிட்ட கன்ஃபார்ம் பண்ண உறுதியாக சொல்கிற ஒரு காரியம் என்னவென்றால், உடன்படிக்கையின் புத்திரராக இருக்கிறீர்கள். உடன்படிக்கைக்கும் புத்திரராக இருக்கிறீர்கள். தேவ உடன்படிக்கையின் பிள்ளைகள் நீங்க. தேவனுடைய உடன்படிக்கை என்ன? தேவன் நம்மளோட பண்ண உடன்படிக்கை என்ன? நீ என்னுடையவன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். இதுதான் உடன்படிக்கை. தேவன் நம்மளோட பண்ண உடன்படிக்கையை இன்றும் மாறாதவர். அவர் அதை மறக்க மாட்டார். அதை உடன்படிக்கை உடைத்து போடுகிற தேவன் கிடையாது. இந்த வருடத்தில் தேவன் உங்களோட அழகான உடன்படிக்கை பண்றாரு பாருங்களேங்க. நீங்க தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்கள். அதை நம்ம விசுவாசிக்கிறோமா? நாமத்தின் நிமித்தம் விசுவாசம் உள்ளவர்களை அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12 படிக்கிறோம். அப்ப நம்ம எப்பேற்பட்ட உடன்படிக்கையின் பிள்ளைகள்? நம்ம கர்த்தரே பிள்ளைகளாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதுதான் உடன்படிக்கை, உண்மையான உடன்படிக்கையாக தான். அப்போ தேவ பிள்ளைகள் நீங்கள் எதுக்கு பயப்படணும்? எதுக்கு கஷ்டப்படணும்? எதுவுமே கிடையாது. கர்த்தரை கரம் பிடித்து நடத்தும் அனுபவத்தை மட்டும் நம்ம பெற்றுறோம்னு வச்சுக்கிங்களேன், நம்ம எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை. உடல் நல சரியில்லையா, பணப்பற்றாக்குறைகளா, எல்லா சதி மோசங்களா, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு கவலையே கிடையாது. நீங்கள் பாட்டு போயிட்டே இருப்பீங்க. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணி கொண்டே இருப்பார். இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, உடன்படிக்கை புத்திரராக இருக்கிறீங்க. நீங்கள் உங்களை அநேகர் ஏமாத்திருக்கலாம், அநேகர் உங்களை கைவிட்டுருக்கலாம், நீங்கள் நம்பினவங்க கைவிட்டுருக்கலாம், நீங்கள் ரொம்ப நம்பினவங்க உங்களை ஏமாத்திருக்கலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாம். ஆனால் எதுக்குமே கொடப்படாதீங்க. ஒன்று தேவன்கிட்ட மட்டும் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் உங்களுடைய பிள்ளையாச்சு, ஆண்டவரே நான் இப்படி இருக்கேனே, ஏன் எனக்கு இப்படி ஏமாற்றப்பட்டிருக்கேன், எனக்கே இப்படி உடல்நல குறைவு இல்லாமல் இருக்குது, ஏன் என்னை எந்த காரியம் எடுத்தாலும் எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு தேவன்கிட்ட முறையிடுங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர். ஆனால் தான் அதெல்லாம் சொல்ல பாருங்க, நம்மளுடைய முன்னோர்களோடு பண்ணின உடன்படிக்கை. அப்போ அந்த உடன்படிக்கை உங்களோட மட்டும் கிடையாது, நம்ம முன்னோர்களிடத்து ஆரம்பிக்கிற உடன்படிக்கை. நீ என்னுடையவன், பூமியில் சகல வம்சமும் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும், சகல சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு ஆபிரகாம்கிட்ட பண்ண உடன்படிக்கை தான். அதனோட தொடர்ச்சி தான் இதெல்லாம். இந்த வசனம் ஆரம்பத்தில் பாருங்களேங்க, உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சொல்லி. அப்ப ஆபிரகாமோட பிள்ளைகள் நம்ம சொல்றதோட கிடையாது, அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. அப்பாவோட சொத்து பிள்ளைகள் தானே, தாத்தாவோட சொத்து பேர பிள்ளைகள் தானே, தலைமுறை அந்த சொத்து வந்து கொண்டு தானே இருக்கிறது. இல்லை அப்பா சம்பாதிச்ச சொத்து நத்தி போடுறவங்களும் இருக்காங்களா, ஒரு சிலவங்க செய்யறவங்க இருக்காங்க. அது உலகத்துக்கு அப்பாற்பட்டவங்க, அவங்கள பற்றி நம்ம கவலை கிடையாது. நம்ம உலகத்தின் பழக்க வழக்கங்கள்ல இருக்க மக்கள் நம்ம. அப்ப உடன்படிக்கையின் புத்திரராக இருக்கும்படி தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அப்ப நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? உடன்படிக்கை புத்திரராக இருக்கிறோமா? நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் இன்றைய தினம் இந்த ஓய்வு நாள் என்று உங்களோட சொல்ல ஆசைப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நீங்கள் உடன்படிக்கை புத்திரராக இருக்கிறீர்கள். தேவ உடன்படிக்கை புத்திரராக இருக்கிறீர்கள். அதை விசுவாசித்து அதை கை கொண்டு அதிலே நிலைத்து நிற்க கடவோம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, நாங்கள் உடன்படிக்கையின் புத்திரர் என்பதை அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள், ஆபிரகாமோட பண்ண உடன்படிக்கையின் புத்திரர் நாங்கள் என்பதை உணர்ந்து கொண்டோம் ஆண்டவரே. நன்றி தவறே. உடன்படிக்கையின் புத்திரராக நீர் எங்களுக்கு மறுபடியும் சொல்லி எங்களை தைரியப்படுத்தியிருக்க நன்றி ஆண்டவரே. நிலையிலே நிலைத்தினது எங்கள் உதவியதற்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தேவ உடன்படிக்கையின் புத்திரர்கள் அவர்கள் என்பதை உணர்ந்து அந்த நிலையிலே நிலைத்து நிற்க உதவி செய்யும் ஆண்டவரே. உண்மை விட்டு விலகி சென்று இருந்தாலும் தவனே பரிவாக கூப்பிட்டு அவர்களை அணைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. தவனே தனிமையில் இருக்கும் பொழுது உடன்படிக்கையின் தேவனாகிய நீர் அவர்களுடன் இருந்த ஆற்றை தேற்றி பாதுகாத்து அரவணைத்துக் கொள்ளும் அப்பா. ஆசீர்வதிக்கும் இயேசுவின் மூலமாக கேட்கிற நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.